மாந்தியை பத்தி பார்த்துடலாம். நம்ம மாந்தியை பத்தி கண்டினியூவா வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா? இருந்தாலும் இப்பெல்லாம் வந்து என்ன ஆயிருக்குன்னா, மாந்தியை பத்தி நிறைய பேர் பேசுறாங்க, நிறைய பேர் நிச்சயமா வந்து பேசலாம். ஆனா மாந்தினா பணம் வரவு, மாந்தினா தனம், மாந்தினா வந்து எப்படி நீங்க வாழ்க்கையில வெற்றி பெறலாம் அப்படிலாம் சொல்றாங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. மாந்தி யாரோட ஜாதகத்துல, இப்ப இது வந்து உங்க ராசி கட்டம்னு வச்சுக்கோங்களேன். மானு இப்படி இருக்கும். உங்களோட ஜாதகம் எடுத்துக்கோங்க. மானு இப்படி இருக்கும். ஆல்ரெடி நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ அதனால குயிக்கா வந்து பார்த்துட்டு போயிடலாம். அடுத்தது என்னன்னு போயிடலாம். சரிங்களா? மானு இருக்கும். இந்த இருக்கிற இடத்த வந்து நோட் பண்ணிக்கோங்க. அது உங்க லக்னத்துல இருந்து, இப்ப நீங்க வந்து கன்னியா லக்னம்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து 8ல இருக்கு இல்லைங்களா? 8ஆம் இடத்துல இருக்கு. இப்போ நீங்க துலாம் லக்னம்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்கு. அந்த மாதிரி உங்க லக்னம் எங்க இருக்குன்னு பாத்துக்கோங்க. இந்த மாந்தி வந்து எங்க வருதுன்னு பாத்துக்கோங்க. அந்த வீடை தான் வந்து இப்போ டிஸ்டர்ப் பண்ண போகுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து எந்தெந்த இடத்துல இருந்தா மாந்தி என்னென்ன பண்ணுங்கிறது தெளிவா வந்து சொல்றேன். எப்பவும் போல வந்து மேஷ லக்னத்திலே வந்து போட்டு இதுல நிறைய பிரிவுகள் இருக்கு. பட் இருந்தாலும் வந்து பாத்துக்கோங்க. இப்ப லான் இங்கதான் இருக்குன்னா, மாந்தி இங்க இருக்குன்னா, இது வந்து உங்களோட லக்னத்துல இருக்க மாந்தின்னு அர்த்தம். இருக்கிறதுலே ரொம்ப மோசமானது வந்து பாத்தீங்கன்னா இந்த லக்னத்துல இருக்க மாந்தியும் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் கூட இணைந்த மாந்தியும் அண்ட் மேஷத்துல இருக்க மாந்தியும் ரொம்ப மோசமான ஒரு விளைவை தரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. அப்ப இந்த லக்னத்துல இருக்க மாந்தி எல்லாம் என்ன செய்யும்னா, கண்டிப்பா இவங்க முன்னோர்களோட சாபத்தை வந்து இவங்க வந்து கண்டினியூ பண்றாங்க. இவங்க ஒரு முன்னோர்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மாந்தினாலே வந்து பாத்தீங்கன்னா செல்லியல், அதாவது இறந்தவர்கள், இவங்களோட முன்னோர்கள் எப்படி இறந்திருக்காங்க, என்ன மாதிரி கஷ்டப்பட்டு இறந்திருக்காங்க, என்ன மாதிரி அவங்க அவஸ்தப்பட்டிருக்காங்க, இதெல்லாம் சொல்லக்கூடியதுதான் இந்த மாந்தி. அப்ப இந்த மாந்தி நம்ம ஜாதகத்துல எங்க இருக்குதோ அதுக்கேத்த மாதிரிதான் வந்து இது செவ்வாய் வீட்டுல இருக்கு, இது 2ஆம் இடத்துல இருக்கு, இது 3ஆம் இடத்துல இருக்கு, அந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணும். அந்த வீட்டையே வந்து டிஸ்ட்ராய் பண்ணும், முடிச்சு விட்டுரும். எந்த அளவுக்கு தோஷத்தோட இருக்கோ, நார்மலா இருக்கு. இப்ப அஷ்டவர்க பரல் வந்து நல்லா இருக்கு அப்படின்னா ஓகே. அஷ்டவர்க பரலை வச்சும் இதை வச்சும்னா நம்ம ஜாதகத்தை மெயினா வந்து கிடைக்கும். மாந்தி மட்டும் வச்சு பார்க்கலாமானா, மாந்தி அவ்வளவு ஒரு சிவியரான ஒரு ப்ராப்ளம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு உள்ளதுதான் இந்த மாந்தி. அப்ப மாந்தியை பார்க்கணுமானா 100% மாந்தியை பார்க்கணும். மாந்தி ஒரே ஒரு விஷயம் போதும் உங்க ஜாதகத்துல எல்லா விஷயத்தையுமே. இப்ப வந்து இப்ப லக்னத்துல இருக்குன்னா, இவங்களோட சொந்த யாருக்கெல்லாம் லக்னத்துல இருக்குன்னு பாருங்க, ரொம்ப பிரில்லியண்டா இருப்பாங்க, நல்ல அறிவாளியா இருப்பாங்க. ஆனா இவங்களே வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட அறிவே வந்து இவங்களுக்கு சத்ருவாயிடும். சம்டைம்ஸ் வந்து இவங்க எடுக்கிற ஒரு சில விஷயத்தினால இவர்களுக்கு டிராபேக் ஆகி அவங்க லைஃபே முடிஞ்சு போற அளவுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த லக்னத்துல மாந்தி. ஓகே, லக்னம் இது 2ஆம் இடத்துல மாந்தி. 2ஆம் இடத்துல மாந்தி என்ன இருக்கும், இவங்க சின்ன வயசு வரைக்கும் சர்வே பண்ணிட்டு வந்துருவாங்க. ஆனா இவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் அமையும் போது, குடும்பம் வந்து அமைக்காம வந்து பண்றது, குடும்பம் அமையும் போது இவங்களுக்கு வந்து டிஸ்டர்ப் ஆகுது. இப்போ ஒரு பையனுக்கு வந்து 27 வயசு வரைக்கும் வந்துட்டாங்க, 27 வயசுக்கு மேல கல்யாணம் ஆகுது. கல்யாணம் ஆகும் போது வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு குடும்பம் அமையும் போது டிஸ்டர்ப் பண்ணும். ஒண்ணு இவங்களுக்கு ஹெல்த்ல டிஸ்டர்ப் பண்ணும், இல்ல இவங்களோட இன்கம்ல டிஸ்டர்ப் பண்ணும். சில சின்ன வயசுல வந்து மாந்தி இருக்கும், 2ல மாந்தி இருக்கும், அவங்களுக்கு ஒண்ணுமே ஆகலன்னு நினைப்போம். ஆனா இவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் அமையும் போது அது டிஸ்டர்ப் பண்ணும். இது வந்து இப்ப ஒவ்வொரு கட்டமும் ஒரு பாடி பார்ட்ஸும் இருக்கு. அப்ப அந்த பாடி, நான் நிறைய மாந்தி வீடியோஸ் போட்டிருக்கேன், போய் பாருங்க. புரியாதவங்க, புதுசா பாக்குறவங்க போய் பாருங்க. ஓகேங்களா? சோ 2ஆம் இடம்னா உங்களுக்கு பணம் வரவு, என்னதான் பணம் வரவு வந்தாலும் சரி அது வந்து உங்களால கண்டிப்பா மீண்டு வரவே முடியாது. இப்ப நான் லக்னத்துல மாந்தி சொன்னேன், அது வந்து பாத்தீங்கன்னா இந்த மண்டை லைக் ஹெட் உள்ள இருக்கிறது, இந்த ஒற்றை தலைவலி வர்றது, நர்வ்ஸ் ப்ராப்ளம் வர்றது, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த லக்ன மாந்தி கொடுக்கும். 2ஆம் இடத்துல மாந்தி என்னன்னா இஎன்டி ப்ராப்ளம், எஸ்பெஷலி இஎன்டி ப்ராப்ளம் கொடுக்கும். கண்டிப்பா நிச்சயமா வந்து கொடுக்கும் இது. ஓகே, இப்ப 3ஆம் இடத்துல மாந்தி. 3ஆம் இடத்துல மாந்தி இருக்கிறவங்க எடுத்து பாருங்க, 200% அவங்க அம்மாவுக்கு ஏதாவது ஒரு அபார்ஷன் நடந்திருக்கும். சரிங்களா? அபார்ஷன் நடந்திருக்கும், நர்வ்ஸ் ப்ராப்ளம் வரும், முயற்சியில என்ன முயற்சி எடுத்தாலும் சரி அவங்களால மீண்டு வரவே முடியாது. சி, நாட் ஒன்லி 3ஆம் இடம் மட்டும் கிடையாது, அதை பாக்குற பார்வையும் இருக்கு, அது கூட இருக்க கிரகமும் இருக்கு. ஜஸ்ட் நான் மாந்தியை பத்தி மட்டும் சொல்றேன்.
இவங்களுக்கு கண்டிப்பா தைராய்டு ப்ராப்ளம் வந்துடும். இந்த இடத்துல அஷ்டவர்க்க பரல் கம்மியா இருந்ததுன்னா தைராய்டு ப்ராப்ளம் கண்டிப்பா வந்துடும். ஓகேங்களா? சோ முயற்சி எல்லாமே தடங்களாகும். இவங்களுக்கு ஹெல்த் வைஸ் பாத்தீங்கன்னா தைராய்டு ப்ராப்ளம் வரும். 4ஆம் இடம் மாந்தி ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். இந்த ஹார்ட் அட்டாக் வரவங்க, செஸ்ட் ப்ராப்ளம் வரவங்க, அண்ட் வந்து கேன்சர் வரவங்க, இவங்கெல்லாம் மேக்சிமம் வந்து இந்த கடக வீட்டுல மாந்தி இருக்கிறவங்க தான். ஸோ அந்த விஷயத்துல கம்மி. இவங்களோட தாய் வழியில வந்து நிச்சயமா ஒரு ஹெவியான கர்மாவை சுமந்துட்டு இருக்கவங்களா இருப்பாங்க. தாய் வழியில இவங்களுக்கும் தாய் வழிக்கும் கொஞ்சம் சுமூகமான ஒரு உறவு இருக்காது. 5ஆம் இடம் மாந்தி அடிவயிறு ப்ராப்ளம். ப்ராப்ளம்னா வந்து பாத்தீங்கன்னா அடிவயிறு ப்ராப்ளம், தந்தையோட உறவு. அது வந்து தாய் உறவுனா இது வந்து தந்தை. உங்க லக்னத்துல இருந்து இது எண்ணி லக்னமா இருக்கலாம். நான் இப்ப ஒரே இதுன்னு போட்டு காமிக்கணும்னு மேஷ லக்னம் போட்டிருக்கேன். உங்களுக்கு கன்னியா லக்னம் இருக்கலாம், உங்களுக்கு வந்து மகர லக்னம் இருக்கலாம், உங்களுக்கு மீன லக்னம் இருக்கலாம். அங்கிருந்து 1 to 10 அப்படியே பாத்துக்கோங்க. இது வந்து காலபுருஷனுக்கும் எடுத்துக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து விருச்சிக லக்னம்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து காலபுருஷனுக்கு 8. ஓகேங்களா? உங்களுக்கு மாந்தி எங்க இருக்குன்னு பாக்கணும். இப்ப 4ஆம் இடத்துல இருக்குன்னா இப்போ காலபுருஷனுக்கு 11, உங்களுக்கு வந்து 4. அந்த மாதிரி ரெண்டுமே எடுத்துக்கணும். இதெல்லாம் ஜோதிடரை பார்த்து நீங்க கிளியர் பண்ணிக்கிறதா நல்லது. பட் ஆனா இந்த ப்ராப்ளம் இருக்கான்னு பாருங்க, 100% இருக்கும். நான் இப்ப சொல்ற ப்ராப்ளம்லாம் உங்க ஜாதகத்துல இந்த இடத்துல மாந்தி இருந்தா இருக்கான்னு பாருங்க, 100% இருக்கும். ஒரு 4 வழி இருக்கும். அந்த 4 வழியில ஏதோ ஒரு அஃபெக்ட் பண்ணும். அப்ப சிம்மத்துல மாந்தி இருந்தா இவருக்கு ஒன்னா அப்பா கூட சரியான ஒரு ப்ராப்பரான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்காது. அப்படி ப்ராப்பரான ரிலேஷன்ஷிப் இருக்குன்னா அது வந்து கொஞ்ச நாளைக்கு தான் வந்து இருக்கும். ஓகேங்களா? அண்ட் வந்து பாத்தீங்கன்னா அடிவயிறு ப்ராப்ளம், இந்த சாப்பிடாம அப்பண்டைஸ் வர்றது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் கொடுக்கறது, அடிவயிறு ப்ராப்ளம் கொடுக்கறது இந்த 5ஆம் இடத்து மாந்தி. அது மட்டுமல்ல, இவர்களோட பூர்வ புண்ணியத்துல தோஷம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? 6ஆம் இடம் மாந்தி கண்டிப்பா உடம்புல வந்து எங்க நோய் தரோன்னே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு உடம்புல நோய் கொடுக்கறது, அல்லது வந்து கடன் கையெழுத்து போட்டு கடன் வாங்கி கட்ட முடியாம இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த 6ஆம் இடத்து மாந்தி. பேக் பெயின் எஸ்பெஷலி வந்து இந்த 2 வீலர்லாம் ஓட்டி ரொம்ப பேக் பெயின் ஆகி பேக் பெயின் ப்ராப்ளமா இருக்கிறவங்க, டிஸ்க் ப்ராப்ளம் வரவங்க, இவங்க எல்லாமே வந்து 6ஆம் இடத்து மாந்தி தான். 7ஆம் இடத்து மாந்தி கலஸ்திரத்தினால ப்ராப்ளம். கலஸ்திரம் வந்து சூசைட் பண்ணி இறந்து போறவங்க, அண்ட் வந்து பாத்தீங்கன்னா கலஸ்திரத்தினால ப்ராப்ளம், பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கிறவங்க, இவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த 7ஆம் இடத்து மாந்தி. 7ஆம் இடத்துல மாந்தி இருக்கும்போது லக்னத்துல இருந்து 7ஆம் இடத்து மாந்தி பொதுவாவே வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், ரிலேட்டிவ்ஸா இருக்கட்டும், யார் கூடயும் வந்து ஒரு சுமூகமான ஒரு உறவு இவங்களுக்கு இருக்காது. 8ஆம் இடத்து மாந்தி ஒரு 10 பேர் இருப்பாங்க, எல்லாருக்குமே நல்லது நடந்துரும். ஆனா இவங்களுக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நார்மலா கிடைக்க வேண்டியது கூட இவர்களுக்கு ரொம்ப டிலேவா கிடைக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த 8ஆம் இடத்து மாதிரி. அதே மாதிரி இந்த லைக் பைல்ஸா இருக்கட்டும், அல்லது வந்து இந்த ராஜ உறுப்புகள் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து அடிபடுறதாகட்டும், சுகர் வர்றதாகட்டும், இது எல்லாமே வந்து இந்த 8ஆம் இடத்து மாந்தி. 9ஆம் இடத்து மாந்தி இந்த எந்த வீடு இருக்கு, என்ன சாரம் வாங்கியிருக்கு, இதெல்லாம் நிறைய இருக்கு. ஆனா பொதுவா இந்த ரூல்ஸ் வந்து உங்களோட ஜாதகத்துல பாத்துக்கோங்க, கரெக்டா இருக்கும். 9ஆம் இடத்து மாந்தி. 9ஆம் இடத்து மாந்தி வந்து பாத்தீங்கன்னா இவங்க தந்தை வழி தாய் வழி கர்மாவை சுமந்துட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். தந்தை வழி தாய் வழியோட இவங்களுக்குலாம் இந்த 9ஆம் இடத்து மாந்தி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் ராகு அல்லது செவ்வாய் கேது மேக்சிமம் சேர்ந்திருக்கும், அல்லது செவ்வாய் வீட்டுல ராகு செவ்வாய் வீட்டுல கேது அந்த மாதிரி இருக்கும். இவங்க எல்லாம் வந்து இவங்க வந்து முன்னோர்களோட கர்மாவை அனுபவிக்க வந்த குழந்தைகள்னு அர்த்தம். இவங்க மூட்டு வலி வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமா வரக்கூடிய அமைப்பு. இந்த 9லயும் 10லயும் இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த் வைஸ் பாத்தீங்கன்னா இந்த போன் எல்லாம் மாத்தி வைக்கிறது, மூட்டு வலி ப்ராப்ளம் வர்றது, இதெல்லாம் வந்து அதிகமா வரும். 10ஆம் இடத்து மாந்தி நான் உடம்புல சொன்ன மாதிரி மூட்டு வலி சொன்னேன் இல்லையா, அது ஒண்ணு. 10ஆம் இடமே வந்து கர்மஸ்தானம்ங்க. மகர ராசிக்காரங்களே உழைக்கிறதுக்காகவே பிறந்தவங்க, சரிங்களா? மத்தவங்களுக்காக உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க. சோ பாசம் யார் மேல வைக்கிறதுன்னு தெரியாம வச்சிருவாங்க, ரொம்ப அவசப்படுவாங்க. இந்த மாதிரியான கேரக்டர்ஸ் இருக்கும் மகர ராசிக்கு. பொதுவாவே 10ஆம் இடம்ன்றது வந்து கர்மஸ்தானம். மகரத்துல பிறந்தவங்க எல்லாருமே பொதுவாவே மத்தவங்களை உயர்த்தி விடுறதுக்காகவே பிறந்தவங்க. அப்ப அதுல போய் மாந்தினா டபுள் த இது வந்து அவங்களுக்கு கர்மா வந்து அதிகமா இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? 11ஆம் இடத்து மாந்தி. சோ இந்த மாந்தி வந்து ஆப்போசிட்ல பாக்குறதும் இருக்கு. ஓகேங்களா? சோ அந்த பார்வையெல்லாம் இருக்கு, அதையும் சேர்த்துதான் நான் சொல்றேன், இருந்தாலும் சொல்றேன் நான். 11ஆம் இடத்து மாந்தி. 11ஆம் இடத்து மாந்தி வந்து பாத்தீங்கன்னா அதிக செல்வ நிலை கொடுக்கக்கூடியது 11ஆம் இடத்து மாந்தி.
உங்களுக்கு ஒரு பெரிய அடியை கொடுத்துட்டு அதிக செல்வ நிலைய நிச்சயமா கொடுப்பாரு. 12ஆம் இடத்து மாந்தி, இந்த தூக்கம் வந்து ரொம்ப வராதவங்க, அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அயனம் சயனம் பயணம்ங்கிறோம் 12ஆம் இடம். அப்ப அந்த இடத்துல எல்லாம் வந்து ப்ராப்ளம் கொடுக்கக்கூடிய தன்மை எதுல அந்த பயணத்திலயும் அவங்களுக்கு டிஸ்டர்ப் இருக்கும், தூக்கத்துல வந்து டிஸ்டர்ப் இருக்கும், மேரேஜ்க்கு அப்புறமா சில ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. ஹெல்த் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா கால்கள் வந்து கவனமா இருக்கணும் இந்த 12ஆம் இடத்து மாந்தி இருக்கிறவங்க. அதே மாதிரி அந்த 12ஆம் இடத்து மாந்தி 6ஆம் இடத்தையும் பாக்குறதுனால நோயும் இவங்களுக்கு சீக்கிரமா வரக்கூடிய தன்மை இருக்கும். ஸோ மாந்தி நான் அடிக்கடி வந்து லைவ்ல வந்து சொல்லுவேன், மாந்தி இருக்குன்னு சொல்லுவேன். ஸோ அந்த மாந்தி எதனாலனா இந்த விஷயங்கள் தான். இதெல்லாம் வந்து உங்க ஜாதக கட்டத்துல எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியலா வந்து எல்லாருமே டிஃபால்ட்டா பண்ண வேண்டியது அந்தந்த ரொம்ப ரொம்ப சிவியரா இருக்குன்னா அதுக்கேற்ற சில பரிகாரங்கள் இருக்கு. பட் ஆனா பேசிக்கா நீங்க பண்ண வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமா சென்னை, திருவள்ளூர், திருவாலங்காட்டுல போயிட்டு பரிகாரம் பண்றதை மட்டுமே. அங்க வந்து சனிக்கிழமையில வந்து, அதை விட்ட கயா நம்ம தமிழ்நாடுல இருக்கிறதுனால நீங்க வந்து சென்னை, திருவள்ளூர், திருவாலங்காட்டுல மிராக்கிள்ஸ் வந்து நடக்கும் உங்க லைஃப்ல. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிட்டீங்களா? அடுத்து போயிடலாமா? சீக்கிரம் 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 எல்லாம் நோட் பண்ணியாச்சா? இதுல எதுனா டவுட்ஸ் இருக்கா? சீக்கிரமா கேளுங்க. அடுத்து கண்டாந்திரம் போயிடலாம். எல்லாம் இன்னைக்கு பாக்குறது எல்லாமே வந்து கொஞ்சம் ஆல்ரெடி பார்த்ததுதான். நிறைய பேர் வந்து புதுசா பாக்குறவங்க வந்து தெரியாது. அதனால நம்ம அடுத்தடுத்து பார்க்க போறோம். சரிங்களா? எல்லாரும் வீடியோ வந்து ஒரு டபுள் டாப் பண்ணி லைக் பண்ணிட்டே பாருங்க. முடிஞ்சது. மாந்தி முடிஞ்சது. அடுத்து கண்டாந்திரம்.